வே ப்ரோட்டீன்ஸ் எடுக்க வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு காமனா ஒரு கொஸ்டின் வந்துட்டு எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க. சின்ஸ் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது என்ன கொஸ்டின்னா, என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. வே ப்ரோட்டீன் தண்ணியில கலந்து குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், அதே மாதிரி வே ப்ரோட்டீன் பால்ல கலந்து குடிச்சா வெயிட் வந்து கெயின் ஆகும். ட்ரைனர்ஸ் சொன்னதா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சி தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வே ப்ரோட்டீன் எடுத்தாலுமே நீங்க பால்ல எடுக்கிறீங்களோ இல்ல தண்ணியில எடுக்கிறீங்களோ அது மேட்டர் கிடையாது. உங்க ஓவரால் கேலரிஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு, அதை நீங்க எவ்வளவு வந்துட்டு டெபிசிட் பண்றீங்க டிபெண்ட்ஸ் ஆன் உங்க கோலை பொறுத்து. உங்க கோல் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா நீங்க கேலரி டெபிசிட்ல இருக்கணும். மினிமம் 200 ல இருந்து 300 கேலரிஸ் மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து நீங்க டெபிசிட் பண்ணணும். அதே நீங்க வெயிட் கெயின் பண்ணனும்னா 200 ல இருந்து 300 கேலரிஸ் சர்ப்ளஸ் பண்ணணும். வே ப்ரோட்டீன் வந்துட்டு உங்களோட கோல் வந்து டிசைட் பண்ணாது. அது எண்ட் ஆஃப் த டே நீங்க எவ்வளவு மேக்ரோஸ் எடுக்கிறீங்க, எவ்வளவு கேலரிஸ் எடுக்கிறீங்க, அதை பொறுத்து தான் வந்துட்டு கோல் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணுமா இல்ல வெயிட் கெயின் ஆகணுமா, இது எல்லாமே எடுக்கிறது வந்துட்டு உங்க ஓவரால் கேலரிஸ் தான். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வே ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ஒரு மேஜிக் சப்ளிமெண்ட் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்க பால்ல முட்டையில எப்படி ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்துட்டு நீங்க வேல இருந்து எடுக்கலாம். அவ்வளவுதானே தவிர இது எடுக்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% மசில் பில்ட் ஆக போறதோ இல்ல வந்துட்டு மத்தவங்கள விட உங்களுக்கு அதிகமான ஜெனட்டிக் புஷ் பண்ண போறதோ கிடையாது. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.